பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி பாஜக மகளிர் அணி நன்றி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி, பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர், அதே நோக்கத்தின் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் துணைத் தலைவிகள் மீனா, ஒய் மஞ்சு, சமூக ஊடகப் பிரிவு மாநில பொறுப்பாளர் சுகந்தினி, செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, வசந்தி, வேளாங்கண்ணி, சுஜாதா, மாநில செயலாளர்கள் விசாலாட்சி, மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பழைய நாணயங்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி முதலியார்பேட்டை நபரிடம் 25,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அதிக விலை கொடுத்து வாங்கிக் கொள்வது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எதிர்முனையில் பேசியவர் உங்களிடம் என்ன உள்ளது என கேட்டுள்ளார். அதற்கு பழங்கால 5 ரூபாய் நோட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த நோட்டை போட்டோ எடுத்து அனுப்புமாறும் அது பழைய நோட்டுதானா என பார்த்து உறுதி செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். அடுத்து 1 மணி நேரத்தில் எதிர்த்தரப்பினர் இது பழங்கால நோட்டுதான், இதை நாங்கள் 14 லட்சத்திற்கு வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறி அதற்கு உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து முதலில் GST செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி 25,500 ரூபாய் அனுப்பியுள்ளார். அதன்பின் எதிர்முனையில் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல மூலக்குளத்தை சேர்ந்தவர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் 20,436 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 11,250 என மொத்தம் 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 57,186 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ, காஃபிகளின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் வணிக சிலிண்டருக்கான விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வணிக சிலிண்டரை பயன்படுத்தக்கூடிய ஹோட்டல்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல ஹோட்டல்கள் விறகு அடுப்பிற்கு மாறியுள்ளன. இதனால் விறகு விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. இந்நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை சற்று அதிகரித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்கள் அதிகம் பருகக்கூடிய டீ, காஃபி விலைகளும் உயர்ந்துள்ளன. புதுச்சேரியில் 15 ரூபாய்க்கு விற்ற டீ 20 ரூபாயாகவும் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 30 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்தது. இதையொட்டி கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்காலில் மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. இதையடுத்து துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ தாமஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தமிழ்நாடு மாநிலத்துடன் எளிதில் ஊடுருவக்கூடிய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதில் தேர்தல் இயந்திரத்திற்கு திறம்பட ஆதரவளிக்க வேண்டும். ஆகவே புதுச்சேரி கலால் விதிகள் அதிகாரங்களை பயன்படுத்தி புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள சாராயம், கள்ளு மற்றும் மதுபானம் வழங்கும் பார்கள் மற்றும் உணவகங்கள் உட்பட அனைத்து மதுபான கடைகளும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை மூட உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் நடந்து சென்ற பெண் உடல் நசுங்கி சாவு. மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் துறையினர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பாரதியார் சாலையில் உள்ள பழமையான கட்டிடம் ஒன்று கடந்த 1 மாதமாக பராமரிப்பு வேலை காரணமாக அதிலிருந்து மதுபான கடை மாற்றப்பட்டு அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று மதியம் 12 மணியளவில் அந்த கட்டிடம் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து பாரதியார் சாலையில் விழுந்தது. இதில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிட இடர்பாடுகளில் சிக்கி வேறு ஏதும் உள்ளனரா என தீயணைப்புத் துறையினர் JCB வாகனத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடல் வளத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்குகிறது.
மத்திய அரசின் உத்தரவின்படி ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மொத்தம் 61 நாட்களுக்கு விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரையிலும் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இந்த தடை பொருந்தும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் படகுகள் அனைத்தும் நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. விதிகளை மீறி கடலுக்கு செல்லும் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான செவ்வாய்க்கிழமை அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே செவ்வாய்க்கிழமை வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழங்கு போல இயங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சீதாராமன் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஸ்ரீராம நவமி, சீதாராமர் திருக்கல்யாணம் மற்றும் ராமர் பட்டாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி கடந்த 10 நாட்களாக ஸ்ரீராம நவமி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஸ்ரீ சீதா என்கிற ஜானகிக்கும் சீரும் சிறப்புடன் ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் சீர்வரிசை தட்டுடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமங்கல்ய தாரணம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது.